Namah Shivaya. Om Namah Shivaya. புண்ணியம் பல கோடி புவியாலும் மாந்தருக்கு எண்ணிய எண்ணம் ஈடேற ஏற்றமிகு அண்ணாமலை பெருமானை கைதொழுது பாண்டிச்சேரியில் வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளையை பற்றி சிறிது நேரம் காண்போம். கல்வியில் சிறந்து விளங்கிய கந்தசாமி பிள்ளை பாண்டிச்சேரியில் பாகூரில் கணக்கு பிள்ளை உத்தியோகம் பார்த்தார். பிறகு சாராம் பகுதியில் வட்டாட்சியராக பணிபுரிந்து வந்த காலத்தில் சீர்காழியை சேர்ந்த தங்கம் என்ற பெண்ணை மணந்து ஜானகி என்ற திருமகளையும் பெற்றெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவருக்கு உடல் நடுக்கமும் மெய் நடுக்கமும் ஏற்பட்டது. அப்போது அவரை காண வந்த பெரியவர் ஒருவர், நீ வடலூர் சென்று வள்ளல் பெருமானை சந்தித்தால் உனது நோய் குறையும் என்று ஆலோசனை கூறவே இந்த மகானும் வடலூர் சென்று வள்ளல் பெருமானை சந்தித்து அவரது கால்களில் விழுந்து வணங்கி கதறி அழுது நெஞ்சுருக நெக்குருக தனது நோயின் தன்மையை எடுத்து கூறினார். அன்பரின் நோயை கண்டு வடலூர் வள்ளல் பெருமானும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அவரது மனமும் வாடி இந்த மகானுக்கு உடலெங்கு விபூதியை கொடுத்து பூசிக்கொள்ள சொன்னார். விபூதி பூசியவுடன் காரணப்பட்டு கந்தசாமியின் பிள்ளையின் நோய் முற்றிலும் குணமானது. இந்த அதிசயத்தை கண்ட காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை தனது ஊருக்கு திரும்பி தனது குருநாதரின் நினைவாக வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவருக்கு அன்பு பரிசாக ஒரு சந்தன கட்டையில் பாத குருடை செய்து கொண்டு போய் அந்த மகானின் கால்களில் பொருத்தி அழகு பார்த்து ராமலிங்க அடிகளாரின் நினைவாகவே தனது வீட்டில் வைத்து தினந்தோறும் பூஜை செய்து கொண்டிருந்தார். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் துறவரம் மேற்கொள்ள முடியாது என்று நினைத்து வடலூர் வள்ளல் பெருமானை சந்தித்து தனக்கு துறவரம் அளிக்குமாறு கூறவே அவரும் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை விளக்கி நீ இல்லறத்தில் இறந்து கொண்டே துறவரம் மேற்கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறி அறிவுரையும் வழங்கினார். அதன்படியே வாழ்ந்து வந்த காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை வடலூர் வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொன்றவுடன் தனது மனைவி தங்கமும் காலமானதுடன் தனது மகள் ஜானகியை அழைத்து கொண்டு போய் வடலூர் சென்று அங்கே மேட்டுக்குப்பம் பகுதியில் ஒரு வீட்டை அமைத்து கொண்டு சாலை பணிகளிலும் சங்க பணிகளிலும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேலை செய்து கொண்டு தனது மனைவி காலமான பிறகு தனது மகளாகிய ஜானகியுடன் வாழ்ந்து வந்த அவர் தமிழ்நாடு எங்கும் சுற்றுப்பயணம் செய்து ராமலிங்க அடிகளாரின் கருத்துக்களையும் போதனைகளையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு போதித்து ஊரெங்கும் சன்மார்க்க சபைகளை நிறுவி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் மடத்தில் உள்ளோரை கூப்பிட்டு நான் ராமலிங்க அடிகளாரின் திருப்பாதத்தில் சேர்ந்து கொள்ள போகிறேன் என்று கூறியபடியே அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை உள்ளார்ந்து கூறியபடி 2/12/1924 ராமலிங்க அடிகளாரின் திருப்பாதத்தில் ஒன்றாக கலந்தார். அவரது உடலை பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி புனிதப்படுத்தி அவரது சொந்த ஊரான காரணப்பட்டில் ஜீவ சமாதி செய்விக்கப்பட்டு அந்த ஜீவ சமாதி அருள்நிலையம் என்ற பெயரில் இன்றும் அணையாத தீபத்துடன் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த ராமலிங்க அடிகளார் பயன்படுத்திய பாத குருனுக்கு தினந்தோறும் பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது வியாழந்தோறும் இங்கே அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அருள் நிலையத்தில். இந்த மகான் இறந்த ஒவ்வொரு வருடமும் இந்த மகானின் குரு பூஜை ராமலிங்க அடிகளாரின் பக்தர்களாலும் சிஷியர்களாலும் மெய்யன்பர்களாலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சித்தர்களின் ஜீவ சமாதியை வழங்குவதால் முன்னோர்களின் சாபமும் பித்ரு தோஷமும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் விலகும் என்று கூறி இந்த செய்தியை கேட்டவரும் கண்டவரும் என்னப்பன் திருவண்ணாமலையில் உரையும் உண்ணாமலை உடனவர் அண்ணாமலையாரின் அருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செந்தில்குமார். ஓம் நமச்சிவாய. ஐயா வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள வலைக்காட்சியிலேருந்து வர்றோம். சரிங்க சார். கடலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி நிறைய ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது. அதில் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு நாங்கள் வந்துருக்கோம் சார். ஐயாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், உங்களோட விவரங்கள் ஏதாவது சொல்லுங்கள். கந்தசாமி பிள்ளையுடைய சொந்த ஊர் காரணப்பட்டு சார். அவர் பிறந்த இடம் இதே காரணப்பட்டு.
அவருடைய இயற்பெயர் வந்து கந்தசாமி பிள்ளை. அவர் சிறப்பு பெயர் சாமு சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தனா சாமு கந்தசாமி பிள்ளைன்னு வந்தது. அப்புறம் பிறப்பு வந்து 7/9/1838 8ஆம் வருஷம். தந்தை முத்துசாமி பிள்ளை, தாய் தைலம்மாள். இவருடைய வாழ்க்கை வரலாறுல இங்கே குடும்பம். இவருக்கு இந்த ஊரில் 60 ஏக்கர் நிலம் இருந்தது சார். இவர் இந்த 60 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்து இதே ஊரில் இருந்தார். இவர் புதுவை மாநிலம் பாகூரில் கிராம கனகப்பிள்ளையாக இருந்தார். பிறகு அவருடைய ப்ரமோஷனில் இதே புதுவை மாவட்டம் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை சுங்கசாவடியில் வட்டாட்சியராக பதவி உயர்வு பெற்று அங்கே போய் வேலை பார்த்தாரு. அப்படி வேலை பார்க்கும்போது அவருக்கு உடல் வியாதி வந்துடுதுங்க. உடல் நடுக்கம், எல்லாம் மயக்கம் எல்லாம் வந்தது. இது எவ்வளோ ட்ரை பண்ணார், எவ்வளோ செலவு பண்ணார், ஆனால் அது குணம் அடையலை. அவருக்கு வீட்டுக்கு வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், கந்தசாமி என்ன செலவு பண்ணாலும் முடியாது, நீ உடனே வளராறு போய் பார் அப்படின்னு சொன்னார். உடனே சொந்த வண்டி மாடு இருந்தது. வண்டி மாட்டில் கட்டிட்டு நேராக வடலூர் போனாருங்க. போயிட்டு அன்னசாலை இருக்குல்லங்க, அங்கேருந்து வள்ளலார் வரார். இவர் எதிர்கொண்டு போய் அப்படியே காலில் விழுந்தாருலாம். விழுந்த உடனே கந்தசாமி எழுந்துருன்னாராம். இவருக்கே ஆச்சரியமாக போச்சுங்க, என்ன அவர் நம்ம பேரை சொல்கிறாருன்னுட்டு. இந்த மாதிரி ஐயா என் உடம்புகள்லாம் இருந்துங்க, எவ்வளோ தூரம் செலவு பண்ண என்னால் முடியலைங்க அப்படின்னாராம். உடனே விபூதி எடுத்து வச்சாருங்களாம். வச்ச உடனே அந்த நோயெல்லாம் பறந்து போச்சுங்களாம். உடனே வள்ளலாரே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மானா நீ இங்கே இருக்குவானா, நீ வீட்டுக்கு போ, உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, நான் தர்றேன், நீங்கள் நான் சொல்கிற போறீ வாங்கன்னாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணார், இங்கே வந்திருக்கோ அவருக்கு பிடிக்கல. அவருடைய மனமே வள்ளலார்கிட்ட தான் இருக்குது. உடனே என்ன செஞ்சார், ஒரு 2 மாதம் சென்று சந்தன மரத்தில் வள்ளலாருடைய பாதரட்சி செஞ்சு அதை எடுத்துகிட்டே போய் ஐயா நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். சரி கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவர் போட்டுக்கிட்டார். கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் போட்டுருப்பாருங்க. போட்ட பிற்பாடு அவர்கிட்டே இருந்தார். இந்த அன்னசாலை அப்புறம் வந்து தர்மசாலைலாம் இருக்கு இல்லைங்க, அதில் ஆன்மீக வழிபாடு அதனுடைய முக்கிய பதவியை இவருக்கு வள்ளலாறு கொடுத்தாருங்க. இவர் அதில் செஞ்சிருந்த அதிக நாட்டம் இல்லை. சரி இதெல்லாம் வானாங்க, எனக்கு நான் வீட்டுக்கு போகிறேங்க அப்படின்னாரு. என்ன எப்போ பார்த்தாலும் காரணப்பட்டேன்னு சொல்கிறியா என்னான்ட்டார். சரின்ட்டு அப்படியே இருந்தாருங்க. அப்புறம் ஒரு என்ன செஞ்சாருங்க, பாதரட்சியை நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கொடுத்த பாதரட்சியை கொடுங்க அப்படின்னாரான். நீ கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் வாங்கி போவ அப்படின்னாரான். சரின்னு சொல்லிட்டு அவர் கையால் அந்த வள்ளலாருடைய பாதரட்சை அன்றைக்கி வள்ளலாரிய வெளியிட்டார் பாருங்க, திருவள்ளுப்பா 4 தலைமுறை, அது 2ஐயும் கொடுத்தாருங்க. அதை வச்சு எடுத்துகிட்டு வந்து தலையிலே எடுத்து வந்தாருங்க. வந்து காரணப்பட்ட நான் இருக்கிற பாருங்க வீடு, அந்த வீடு தான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அவரை அந்த வீட்டிலே வச்சு டெய்லி கும்பிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. அவர் தியானம் பண்ண பழம் நம்ம வீட்டில் இருக்குது. அவர் அலமரில் வச்சுருந்தீங்க. நான் வந்து 1967 தான் எனக்கு திருமணம் நடந்ததுங்க. அப்போ எங்கள் மாமனார் ஒரே பொண்ணுங்க. அதனால் நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன். நான் பார்க்கும்போது அலமரில் கிடந்தது. என்னடா இதுன்ட்டு சொல்லிட்டு அப்போல்லாம் இவ்வளோ மகிமை தெரியல நமக்கு. 1967 சரி அலமரில் இருந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அப்படியே இருந்ததுங்க. அவருடைய மனைவி தங்கங்க, மனைவி செத்து போச்சுங்க. அதுக்கு ஜானகின்னு ஒரே பொண்ணுங்க, அதுவும் செத்து போச்சுங்க. அப்புறம் இவருக்கு மனசு ரொம்ப முடியல. இவர் சாமிக்காக என்ன பண்ணாருங்க, அவர் சொந்தமாக வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறுங்க அதெல்லாம் வந்து பிரபந்த திரட்ட நூல் எழுதினாருங்க. அந்த நூல் தாங்க அது பிரபந்த திரட்டுங்க. அதை எழுதி வச்சாருங்க. அப்படியே இருக்கும்போது என்ன பார்த்தீங்க, இந்த சமாதி இங்கே இருந்து இல்லைங்க, கந்தசாமியுடைய சமாதி ஒன்று, அது மேலே வந்து ஆடு மூத்திரம் போயும் வந்து கவனிப்பாரட்டே கண்டது. சும்மா 1972 கும்பலம் இருக்குது பாருங்கள், இந்த மதுரை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே 5 கிலோமீட்டருங்க. அங்கே வந்து ராமானுஜ அடிகளார் வந்தார். வந்து பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி அடிகளாருடைய அணுக்க தொண்டர் ஒரு சமாதி இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்.
ரேட்டுங்க என்னங்க, நான் சரி நீ நான் கேட்குற பணத்தை கொடுன்னாரு. நான் வந்து அப்போது தென்னம்பாகம் கரணமாக இருந்தேன், வில்லேஜ் கரணம். எனக்கு 10,000 ரூபா வசூல் பண்ணி கொடுன்னாரு. அது எவ்வளோ இந்த ஊர் காரணத்தை கேட்டாருங்க. அப்படியே அவரே வந்துட்டு அவர் 2 வருஷம் இதே ஊரில் தங்கினாருங்க. ஒரே ஆளுங்க ராமானுஜடிகள். அவரு 10 ஏக்கர் 12 ஏக்கர் நிலம் இருக்குங்க, மோட்டர் எல்லாமே இருக்குது. இவ்வளோ வசதி இருந்தால் என்ன பண்ணிட்டாருங்க, எந்த கொத்தனாரோ கித்தனாரோ எந்த ஆளும் கிடையாதுங்க. அவர் ஒரே ஆள் சுண்ணாம்பெல்லாம் கலவை போடுவார். போட்டுட்டு இந்த பள்ளிக்கூட்டு பசங்கள்லாம் நிறையா இருக்கும், எல்லாத்தையும் கூட்டின்னு வருவார். ஏறி துவைங்கடான்னுவார், சுண்ணாம்பெல்லாம் துவைப்பானுவோம். ஆளுக்கு ஒரு இது சாக்லேட் தான் கொடுப்பார், அது சாப்பிட்ற. அவர் கையாலே கட்டினாருங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.